கோவை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட வருபவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. செல்வபுரம் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே செயல்பட்டு வரும் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட வரும் தாய்மார்களிடம் தடுப்பூசி கைவசம் இல்லை என்றும் செவிலியர் எங்கு இருக்கிறாரோ அங்கு சென்று ஊசி போட்டுக் கொள்ளுங்கள் என கூறி 1 கிலோமீட்டர் தூரம் வரை அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. இதை கண்டு மக்களுக்கு பயன் தந்த அம்மா கிளினிக்குகளை இழுத்து மூடிய விடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மூட திட்டமிடுகிறதோ என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள சின்ன பேராளி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறக்க வந்த விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழாவில் பங்கேற்க வந்தபோது இந்த முற்றுகை நிகழ்வு நடைபெற்றது. அதிமுக மாவட்ட கவுன்சிலரும் ஒன்றிய செயலாளருமான மச்சராஜா தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் தங்கள் பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்தோ மாநில அரசு நிதியில் இருந்தோ தற்போது வரை சாலை உள்ளிட்ட எந்த ஒரு பணியும் ஏன் செய்யவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு முறையாக பதிலளிக்காத விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரை ₹1 கூட ஒதுக்கவில்லை. எம்எல்ஏ நிதியில் இருந்தோ மாநில நிதிக்குழுவில் இருந்தோ எங்க ஊராட்சிக்கு ₹1 கூட இந்த விடிய அரசு ஒதுக்கவில்லை. அதனால் இன்று திறப்பு விழா இன்று வார்டு திறப்பு விழாவுக்கு வந்த எம்எல்ஏ நாங்கள் அவரை கேட்டோம், ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நீங்கள் செய்ய மாட்டேன் மக்கள் எல்லாரும் கேட்டாங்க. அவர் அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டாரு.